சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல தி ஆஸ்ட்ரோநாட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட ஃப்ரேம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்ல நடக்கக்கூடிய ஒரு மிஷனை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே நாயகியை காட்டுறாங்க. இவங்க நாசாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரோனட்டா இருக்காங்க. இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷன் விஷயமா ஸ்பேஸுக்கு அனுப்புறாங்க. அந்த மிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகுது. எக்கச்சக்கமா தடுமாறி ஒரு கேப்சூல் வழியா பூமிக்குள்ள லேண்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மீட்டெடுத்து குவாரண்டைன்ல வைக்கிறாங்க. அப்படி குவாரண்டைன்ல இருக்கிற அவங்களுக்கு சில அமானுஷ்யமான விஷயங்கள் அவங்கள சுற்றி நடக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க உடம்புல சில சேஞ்சஸ் செய்யுது. அது என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ், அவங்க கூட இருக்கிற அந்த அமானுஷ்யமான விஷயங்கள் என்ன, நம்ம ஹீரோயினுக்கு அண்ட் டுவர்ஸ் எண்ட் என்ன நடக்குது, அவங்க யாரு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியாவா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. அதே போல இந்த படத்தை கனெக்ட் பண்ணி கொண்டு போன விதமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதாவது இந்த நாயகிய ஹீரோயினை எதுக்கு பேஸுக்கு அனுப்புறாங்க, அவங்க யாரு, சோ பேஸ்ல இருந்து பூமிக்கு வந்த விஷயம் என்ன அப்படிங்கறது எல்லாமே ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அதே போல இந்த படத்தை ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா காட்டியிருப்பாங்க. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுமாரா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து தொடங்கின விதம் ஒரு வித்தியாசமா இருந்தாலும் முடிச்ச விதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுமாரா முடிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு 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 பேஸ் படம் பாக்குறோம், ஒரு ஆஸ்ட்ரோனட் படம் பாக்குறோம் அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு பரபரப்பு சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும் கண்டினியூஸா. அந்த பரபரப்பு சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இந்த படத்துல கொஞ்சம் குறைவா இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் கூட பெட்டரா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. அதான் நான் சொல்லியிருந்தேன்ல, தொடங்கின விதம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா தொடங்கியிருந்தாங்க. முடிச்ச விதம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி வித்தியாசமா முடிச்சிருந்தாங்க சுமாரா. அதே போல கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஆஸ்ட்ரோனட் விண்வெளி படங்கள் பிடிக்கும் அப்படின்னா தாராளமா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு எப்படி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.9. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.